இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளில் கூட உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த 3 நாட்களும் கூட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எவற்றிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த 4வது நாளில் கூட ஆவியானவர் எதிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார் தெரியுமா? அக்கினியிலிருந்து கூட அவர் விடுவிக்கிறவராயிருக்கின்றார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுவதை காண்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சாட்சி கொடுக்கின்றார். அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் அவர்களுடைய சரித்திரத்தை, அவருடைய அந்த காரியங்களை யாருமே சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இல்லையா? அப்போது இந்த ராஜா என்ன செய்கிறாரு, அந்த ரொம்ப உயரமான ஒரு பொற்சிலை உண்டு பண்ணி இதில் எல்லாருமே வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் விதிவிலக்கா இல்லை, எல்லாருமே வணங்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு. ஆனால் இவங்க 3 பேர் என்ன செய்யலை, வணங்கவே இல்லை. வேண்டாம், எங்களுக்கு நீர் நிறுத்தின பொற்சிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்குறதே இல்லை, நாங்கள் எங்களுடைய தேவனை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உறுதியாக நினச்சிக்கிறாங்க, நிற்கிறாங்க. அப்போ ராஜா எவ்வளவோ சொல்கிறாரு, நான் இன்னும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் என்னுடைய கீத வாத்தியங்கள் எல்லாம் இன்னும் ஒரு முறை கூட நான் முழங்க இருக்குது. அப்போ அந்த வாத்தியங்கள்லாம், இசைக்கருவிகளெல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த சிலைக்கு முன்பதாக தாழ விழுந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களை உயிரோடு வைப்பேன். இல்லைனா அந்த தீச்சுளை, இப்போ இருக்கிறதே ஒரு தீச்சுளை, அதை நான் 7 மடங்காக சூடாக்கி, அது சாதாரண தீச்சுளையாகத்தான் இப்போது இருக்கிறது, ஆனால் அதை 7 மடங்கு சூடாக்கி நான் என்ன செய்வேன், உங்களை அந்த தீச்சுளையில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்கிறாரு, பயமுறுத்துகிறார். ஆனாலும் கூட அவங்க அந்த ராஜாவின் வார்த்தைக்கு அந்த 3 பேருமே என்ன செய்யல, பயப்படவே இல்லை. ஏன்னா எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தின் ராஜாவோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவர் என்று சொல்லி உறுதியாக வைராக்கியத்தோடு என்ன செய்கிறாங்க, அந்த சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. பாருங்கள், யாராவது இப்படிப்பட்ட ஒரு ஒரு அக்னியிலே மாட்டிட்டா அவங்க உயிரோடு வெளியே வர முடியுமா? பாருங்கள், எவ்வளோ அப்படியே சப்போஸ் ஒரு விபத்தில் தான் மாட்டிக்கொண்டு அவங்களால உயிரோடு வர முடியுமா? இல்லை. ஆனால் இது 7 மடங்கு சூடாக்கப்பட்டால் எப்படி ரொம்ப மிகவும் வெப்பமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் 3 தூக்கி போடப்படுகிறார்கள். பாருங்கள், இதை நான் யோசிக்கும் போது நினச்சேன், இந்த அக்னி போன்ற பிரச்சனைகள் நமக்கு நிறைய நம்மை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளவோ மனிதனுடைய வார்த்தைகள் இருக்கும், மனிதனுடைய செயல்கள் இருக்கும். அதெல்லாம் யோசிக்கும்போது நம்ம குடும்பத்தினரால் நமக்கு பல இடைஞ்சல்கள் வரலாம், நம்மளோடு வேலை பார்க்கின்ற மனிதர்களால் நமக்கு இடையூறுகள் வரலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் இடையூறுகள் வரலாம், அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு வேதனையை கொடுக்கிறதாக இருக்கலாம். இந்த அக்கினியை போன்ற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தாலும் கூட நாம் எப்படி இருக்கணும், என்னோடு கூட இருக்கிறார், இந்த அக்கினியின் நடுவே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நாம் எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமற் போகும். அருமையானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதருடைய செயல்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறதோ, கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவர் சகலவித காரியங்களிலிருந்தும் கூட நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அப்போ நம்ம விடுவிச்சு வெளியே வந்த பிறகு நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாருங்க, அக்கினி போன்ற சோதனை நம்ம பட்சிக்க வந்தாலும் கூட அவரை பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் எந்த அக்கினி சூளைகளும் கூட நம்மை எந்த சேதம் இன்றி அவர் காப்பாற்றி நம்மை தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். எப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் போது மாத்திரமே நாம் இப்படிப்பட்ட அக்கினி சூளைகளை நாம் கடந்து வெளியே வர முடியும். பாருங்கள்,
ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மலை போல ஒரு பிரச்சனைகளாக இருக்குன்னா, உங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே, அல்லது எரிகோ கோட்டையை போன்ற பிரச்சனைகளாக இருக்கின்றா, அல்லது அக்கினி சூளையாக இருக்கின்றலாம், அல்லது அவர் யோர்தானை போல உங்களுடைய பிரச்சனைகள் கரை புரண்டு ஓடலாம், அல்லது செங்கடலை போல உங்களுடைய வாழ்க்கையில் அப்போ ஒரு தடுப்பு சுவராக அந்த செங்கடல் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததை போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடுப்பு சுவரை போல நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றில் நின்று தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் அக்கினி சூழலிலிருந்து விடுவித்த தகப்பன் எல்லா சூழலிலிருந்தும் நம்மை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் யாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன் நம்மை பெற்ற பெற்றோர்களே சொல்லலாம், இப்போ நான் உன் கூட இருக்கிறப்பா, அந்த காரியத்தெல்லாம் நீ செய்யி, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கை முழுதும் நான் உன் கூட இருப்பேன்னு அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை பையனுக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது அந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ 80-90 வயசாக மறித்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நீ எப்போ சாகுறியோ அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வேறு யாரும் சொல்ல முடியாது அன்பானவர்களே. ஆம், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட அவர் செயலாற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளோம் என்று சொன்னால், நாம் ருசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. எப்படிப்பட்ட அக்கினி சூளைகளாக இருந்தாலும் சரிதான், எல்லா அக்னி சூளையிலிருந்தும் அவர் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுத்து அப்படியே அந்த எத்தனை விபத்துக்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கவில்லையா? அப்போ அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனே நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசித்து, ஆண்டவரை நீங்கள் என்னோடு கூட எந்த நேரம் இருங்கப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எங்களோடு கூட இருங்க, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கையின் எப்படி பிரச்சனைகள் அக்கினியை போன்ற பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கெஞ்சும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து பாடுகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் அக்னி போன்ற சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பட்சிப்பதை போன்ற எங்களை நெருக்கி வந்தாலும் கூட எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க கர்த்தர் நீ வல்லவராக இருக்கிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பண பிரச்சனைகளா, கடன் பாரங்களா, ஆண்டவர் இன்னும் பலவிதமான ஆண்டவர் அக்கினியை போன்ற பிரச்சனைகளினாலே பிள்ளைகள் கவலைப்பட்டு கலங்காதபடி ஐயா நீங்கள் பரிசுத்த ஆவியார் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் தாண்டி தாவீதை போல மதிலை தாண்டுவேன் என்று சொன்னதை போல எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வெளியே வர கர்த்தர் நீங்கள் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்து அவர்களை நடத்துகிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்கும்படியாக நீங்கள் செயலாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபைகளை தந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீ தந்து பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.